வணக்கம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப்பு பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு 2-3 முறை கழுவிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பை மத்து மேஷர் வச்சு நல்லா நைஸாக மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து வச்சுருக்கிற மாவோட மசிச்சு வச்சுருக்கிற பருப்பும் சேர்த்துடலாம். பருப்பும் மாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தேங்காய் பால் சேர்த்து எப்போயும் முறுக்குக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் முறுக்கு குழலில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும். புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை சூடான எண்ணெயில் ஒன்றொன்னா போட்டுக்கலாம். முறுக்கு 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பு முறுக்கு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு செய்கிறதுக்கான சரியான அளவுகளோட பெரிய வீடியோவாக போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே அந்த லிங்க்கு தரேன், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாஸ் வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.